வணக்கம், என்னக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் மேத்தமெட்டிக்கலி ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு சப்டைட்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 இருந்து 2025 வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் டிஎன்பிசியில் எப்படிலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கேன். உதாரணத்துக்கு 23/2/2020 இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22/1/2022 இந்த ஒரு மாடல். அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக இங்கே பாருங்க 2022 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ஸோ கூடவே 2017 குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒன்று பிலிம்ஸில் கேட்கணும், இல்லை மெயின்ஸில் கேட்கணும், எதுலையாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 19/6/2022, அதுக்கப்புறம் 2022 குரூப் 8, கிட்டத்தட்ட இது குரூப் 4 ஸ்டாண்டர்ட் கொஷினு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 12ஆம் மாதம் நடந்த எக்ஸாமு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க 5ஆம் மாதம் 2023 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 7ஆம் மாதம் நடந்த எக்ஸாமு. அதுக்கப்புறம் 12ஆம் மாதம் 2023 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 1ஆம் மாதம் நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னும் இதுக்கு ஆன்சர் கீழே இல்லைங்க. குரூப் 4க்கு அப்புறம் 20/7/2025 அப்போ ஒரு எக்ஸாம் நடந்தது. அதுலேயும் இந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னும் ஆன்சர் கீழே இல்லை, நம்ம போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? மொத்தம் 11 கேள்வி எடுத்துருக்கேன். இன்னும் 9 கேள்வி நம்ம 2வது பகுதியாக பார்க்கலாம். அதில் கொஞ்சம் அட்வான்ஸான கேள்வி இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். 20 சம் இருக்கும். 20 நோட் பண்ணிங்க போதும். இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இல்லை, அப்படியே கொஷின் பேட்டர்ன் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம 1 by 1 பார்த்துருவோம். முக்கியமாக இந்த கணக்குக்கு போர்ட் மாஸ் விதி தெரிஞ்சுக்கணும். போர்ட் மாஸ் விதினா இப்போ நான் பொறுமையாக அழகாக சொல்கிறேன், கவனிங்க. ஈஸி. நான் முதல்ல கொஷின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். வாங்க. இங்கே இது வந்து 2023 கேட்டிருக்காங்க. கழித்தல் குறியை பெருக்கலாகவும், பெருக்கல் குறியை கூட்டலாகவும், கூட்டல் குறியை வகுத்தலாகவும், வகுத்தல் குறியை கழித்தலாகவும் கொண்டால் மதிப்பை காண்க. 14 - 10 பெருக்கல் 4 வகுத்தல் 16 + 8 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கழித்தல் இருக்கோ அங்கே பெருக்கல் போட சொல்கிறாங்க. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் இருக்கோ அங்கே கூட்டல் குறி போட சொல்கிறாங்க. எங்கெல்லாம் கூட்டல் குறி இருக்கோ அங்கே வகுத்தல் குறி போட சொல்கிறாங்க. எங்கெல்லாம் வகுத்தல் குறி இருக்கோ அங்கெல்லாம் மைனஸ் குறி போட சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம முதல்ல அதை போட்டுருவோம். அதுக்கப்புறம் போர்ட் மாஸ் விதியை பற்றி தெளிவாக பார்த்துக்கலாம். முதல்ல அவங்க கொடுத்த நம்பர் பாருங்கள், 14 10 4 16 8 இதானே கொடுத்துருக்காங்க. இப்படி எழுதிங்க. உள்ளே இருக்கிற சிம்பிள் எழுதாதீங்க. சரிங்களா? நீங்கள் பின்னாடி கூட எழுதி பார்க்குறேன்னா நம்பரை மட்டும் எழுதிருங்க. எழுதிட்டு இப்போ அப்படியே இங்கே பாருங்கள், இந்த கொஷினை பாருங்கள். 14க்கும் 10க்கும் நடுவில் மைனஸ் இருக்கு. மைனஸ்னா இங்கே என்ன போட சொல்லியிருக்காங்க பாருங்க, கழித்தல்னா பெருக்கல் போடுங்க. அப்போ 14க்கும் 10க்கும் நடுவில் பெருக்கல் குறி போடணும். ஓகேவா? இப்போ புரியுதா பாருங்க? சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அடுத்தது இங்கே பாருங்க 10க்கும் 4க்கும் நடுவில் பெருக்கல் குறி இருக்குது. பெருக்கல் குறின்னா என்ன போட சொல்லியிருக்காங்க, கூட்டல் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 10க்கும் 4க்கும் இடையில கூட்டல் குறி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 4க்கும் 16க்கும் நடுவில் வகுத்தல் இருக்கு. வகுத்தல்னா இங்கே என்ன போட சொல்லியிருக்காங்க பாருங்க, வகுத்தல் தோருக்கு பாருங்க. வகுத்தல்னா கழித்தல் போட சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னங்க 4க்கும் 16க்கும் நடுவில் வகுத்தல் குறி போட்டுக்கிட்டேன். சரியா? ரைட்டு. அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இருங்க 1 செகண்ட். வகுத்தல்னா மைனஸ் தானே போடணும். நான் வகுத்தலே போட்ட மாதிரி மைனஸ் குறி போட்டாச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 16க்கும் 8க்கும் நடுவில் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ன்னா என்ன போட சொல்லியிருக்காங்க, கூட்டல்னா வகுத்தல் போட சொல்கிறாங்க. ஸோ நான் இந்த இடத்துல வகுத்தல் போட்டுக்கிட்டேன். புரியுதா? அவங்க கொடுத்தது என்னென்ன மாற்ற சொன்னாங்களோ அதை தெளிவாக மாற்றிக்கிட்டேன். புரியுதுங்களா? சூப்பர். இப்போ நீங்கள் பாட்டுன்னு கண்ட இடத்துல கொஷின் இது இப்போதான் அப்படியே 14 10 பெருக்கிறேன், இந்த இடத்துல 16 8 வகுக்கிறேன், அப்படிலாம் செய்யக்கூடாது. ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது.
அந்த ப்ரொசீஜர் என்னன்னா அதுதான் போட்மாஸ் விதி. ஓ போட்மாஸ் கண்டுபிடிச்சாரா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் அந்த போட்மாஸ் விதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், அதாவது நீங்கள் இந்த மாதிரி பெருக்கல், கூட்டல், கழித்தல், வகுத்தல் கண்டது எல்லாமே இருக்குது, கணக்கில் இருக்கிற எல்லா சிம்பிளும் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு முறை வச்சுருக்காங்க. எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து குரூப் 2 எழுத போகிறீங்க சரிங்களா. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா ஒரு சேரில் வந்து முதல் வரிசையில் குரூப் 2 ஆஃபீஸரை உட்கார வைப்பாங்களா, அதுக்கு அடுத்த வரிசையில் குரூப் 2 உட்கார வைப்பாங்களா, அதுக்கு அடுத்த வரிசையில் குரூப் 2A உட்கார வைப்பாங்களா, அதுக்கு அடுத்த வரிசையில் குரூப் 4 கேட்டகரி ஆள உட்கார வைப்பாங்க. கரெக்ட் தானே? ஸோ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. முதல்ல குரூப் 4 உட்கார வச்சுட்டு பின்னாடி குரூப் 1 உட்கார வைப்பாங்களா? வாய்ப்பு இருக்குதா? கிடையாது. ஏன்னா ப்ரியாரிட்டி பிரகாரம் உட்கார வைக்கிறாங்க. கரெக்டா? அந்த தகுதியை பொறுத்து உட்கார வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்ல இதுலயும் என்ன சொல்றது ப்ரியாரிட்டி இருக்குது. இதுதான் முதல் செய்யணும். இதில் வகுத்தல்ன்றவர் குரூப் 1 ஆஃபீஸரு, பெருக்கல்ன்றவர் குரூப் 2 ஆஃபீஸரு, அதுக்கப்புறம் ப்ளஸ்ன்றவர் குரூப் 2A ஆஃபீஸரு, மைனஸ்ன்றவர் குரூப் 4 ஆஃபீஸர். இந்த மாதிரி அவங்களே அலோகேட் பண்ணியிருக்காங்க. என்னையா சொல்கிற புரியலையே. அதாவது சாமி இப்போ கொஷனுக்கு வரேன். ஸோ நான் என்ன பண்ணணும்னு சொல்ல வரல, இப்போ கொஷனுக்கு வரேன். நீங்கள் ஒரு கொஷனை பார்க்குறீங்க. அந்த கொஷனில் தலைமையில் ஏதாவது பார் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பார்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சரிங்களா, இந்த 16க்கும் 8க்கும் மேலே ஒரு கோடு போட்டிருந்தா ஓகேவா, இதில் இல்லை மேபி போட்டிருந்தா முதல் இவங்க 2 பேரி தான் செய்யணும். இப்போ 16க்கும் 8க்கும் மேலே ஒரு கோடு இருந்தால் முதல் 16ஐயும் 8 வகுத்துடணும். அவ்வளோதான். அதான் முதல் கண்டிஷனே. எங்கே வந்து 2 நம்பருக்கு மேலே இல்லை 3 நம்பருக்கு மேலே ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா முதல் அதைத்தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. இதுக்கு அடுத்தது இப்போ பார் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததா பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ எங்கேயாவது பிராக்கெட் இருந்தால் ரெண்டாவதா அதைத்தான் சால்வ் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன். இங்கே இந்த 14க்கும் 10க்கும் இடையில உள்ள வந்து பார்த்தா ஒரு பார் இருக்கு. இந்த மாதிரி பார் இருக்கு, சாரி பிராக்கெட் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இந்த பிராக்கெட் இருந்தால் நீங்கள் முதல் வந்து இந்த 14 10 பெருகணும்னு அர்த்தம். ஓகேவா? நான் சொல்றது மேபி உங்களுக்கு புரியலனா கூட கேளுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ பிராக்கெட் ஒரு கொஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதல் இதைத்தான் சால்வ் பண்ணணும். ஸோ ஒரு வேளை இந்த கொஷனில் இங்கே பார் இருக்குன்னா இது முதல்ல இதை சால்வ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பிராக்கெட் இருந்தால் ரெண்டாவது பிராக்கெட் சால்வ் பண்ணணும். ஓகே ஓகே, அவ்வளோதான். வாங்க அடுத்து பார்ப்போம். அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க, ஒரு வேளை பார் இருக்குது சால்வ் பண்ணிட்டீங்க, பிராக்கெட் இருக்குது சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததா வகுக்கணுங்க. அதுக்கு அடுத்ததா வகுத்தல் தான் செய்யணும். ஸோ இந்த இடத்துல எங்கே வகுத்தல் இருக்கோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 16க்கு 8க்கு நடுவில் வகுத்தல் இருக்கா, அப்போ 16 8ஆல் வகுத்துடணும். அதுதான் சரியா? ரைட்டு. ஸோ வகுத்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் என்ன பண்ணணும், பெருக்கணும். ஸோ வகுத்து முடிச்சிட்டிங்களா, அதுக்கு அடுத்ததான் நீங்கள் எதை எடுக்கணும்னு கேட்டால் இந்த கொஷனில் எங்கே பெருக்கல் இருக்கோ, இப்போ பாருங்க 14க்கு 10க்கும் நடுவில் பெருக்கல் இருக்குன்னா 14 10 பெருக்கணும். ஓகேவா? இப்படி ஒரு ஆர்டரா. அதுக்கு அடுத்ததா ஃபைனலா நீங்கள் கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் போட்மாஸ் விதி. புரியுதுங்களா? இதில் இன்கேஸ் ஏதாவது இல்லைன்னா, சிம்பிள் ஏதாவது இல்லைன்னா அதை ஒமிட் பண்ணுறங்க, பிரச்சனை இல்லை சரிங்களா. அப்போ நமக்கு என்ன சொல்ல வருது, முதல் பார் இருக்கான்னு பார்க்கணும். பார் இருந்தால் அதான் சால்வ் பண்ணணும். இன்கேஸ் பார் இல்லைன்னா அதை விட்டுருங்க. பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். பிராக்கெட் இருந்தால் அதான் சால்வ் பண்ணணும். ஸோ இன்கேஸ் பிராக்கெட் இல்லை விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததா வகுத்தில் இருந்தால் முதல்ல வகுக்கணும். வகுத்து முடிச்சதுக்கப்புறம் பெருக்கணும். பெருக்கி முடிச்சதுக்கப்புறம் கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம். இது மட்டும்தான். சரியா? இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்களேன். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். நம்ம கிட்ட 14 × 10 + 4 - 16 ÷ 8 இதான் இருக்குது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும். எப்படி? முதல்ல இங்கே எங்கேயாவது பார் இருக்கான்னு பாருங்க. பார் இல்லை.
கரெக்டா விட்டுருங்க. அடுத்தது பிராக்கெட் இருக்கான்னு பாருங்க. பிராக்கெட் எங்கேயுமே இல்லை, ஓகே பிரச்சனை இல்லை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது வகுத்தல் இருக்கான்னு பாருங்க. வகுத்தல் தோ இருக்குது பாருங்க, 16/8. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல 16/8 இப்படி போடலாமா? ஸோ 16/8 16/8 எழுதலாம். ஸோ 1 8 8 16 அப்போ 2. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணி 2ன்னு போட்டணும். நம்ம ஒரு ஸ்டெப் எழுதலாமா? ஏன்னா உங்களுக்கு புரியல, அதுக்காக ஸ்டெப் எழுதுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப்ஸை குறைஞ்சிங்க. 14 × 10 + 4 - 2 புரியுதுங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், வகுத்தாச்சா? அடுத்தது பெருக்கணும். பெருக்கல் எங்கே இருக்குது? 14க்கும் 10க்கும் இடையில பெருக்கல் இருக்கு. அப்போ 14 10 பெருக்கணும். 14 10 பெருக்குனா 14 10 140. அப்போ நீங்க பண்ணுங்க, இந்த இடத்துல 140 +4 -2. ஓகேவா? இப்போ நீங்க கூட்டிக்கிட்டு கழிச்சுக்கலாம், கை இடிச்சுக்கிட்டு கூட்டிக்கலாம், பிரச்சனையே இல்லை. நான் என்ன பண்றேன், இப்போ பாருங்களேன், கழிச்சிடலாமா? ஈஸியா இருக்கும். சரிங்களா? கரெக்டா இருக்கா? இது பாருங்க, இப்படி கழிச்சிடறேன். 4ல் 2 போனா 2ன்னு வரும். அப்போ 140 + 2ன்னு வரும். கூட்டினா 142. அவ்வளோதாங்க. நீங்க கூட்டிக்கிட்டு இப்போ 140 4 கூட்டணும் 144. 2 கழிங்க 142 தான் வரும். இல்லை 4ல் 2 கழிச்சுட்டு கூட்டிக்கலாம். இது மட்டும்தான், ப்ளஸ் மைனஸ் மட்டும் கூட்டிக்கிட்டு கழிச்சுக்கிட்டு கூட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ அப்போ 142 ஆன்சர். பாருங்க, கடகடன்னு போட்டுடலாம். பட் உங்களுக்கு புரியணும், போர்ட் மாஸ் விதி புரியணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ டெஃபினேஷன் கொடுத்தேன். இதுக்கப்புறம் பாருங்க, மின்னல் வேகத்தில் போட்டுருவீங்க. சரிங்களா? நம்பிக்கை இல்லையா? சரி வாங்க மொதல் கொஸ்டின் போகலாம். ஸோ நான் ஒரு நடுவில் ஒரு கொஸ்டின் எடுத்து நடத்தினேன். இப்போ அப்படியே லைனாக வரேன். இங்கே பாருங்க, மொதல் கொஸ்டின் வந்து 23/2/2020 கேட்டிருக்காங்க. பிளஸ் என்பது பெருக்கல், கமா மைனஸ் என்பது வகுத்தல், கமா பெருக்கல் என்பது மைனஸ் மற்றும் வகுத்தல் என்பது கூட்டல் குறித்தால் 25 + 32 - 4 × 12/3 என்பது அப்படின்னு கேட்டாங்க. சரி, இப்போ நமக்கு இது தெரிஞ்சு போச்சு. இது வந்து போர்ட் மாஸ் விதியை பற்றி தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் பெருக்கல் வகுத்தெல்லாம் இருக்குதுப்பா. ரைட்டு. இப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த சிம்பிள் எழுதாமல் ஜஸ்ட் நம்பர் மட்டும் எழுதிங்க. 25 32 4 12 3. ஓகேவா? ஓகே. இப்போ என்னன்னா, இதை எழுதிக்கிட்டு இந்த கொஸ்டினில் பாருங்களேன், 25க்கும் 32க்கும் நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு. ப்ளஸ்ன்னா இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்னா பெருக்கல் போடுப்பா அப்படின்னு. கரெக்டா? ஸோ அதனால நான் பண்ணுறேன், இந்த இடத்துல பெருக்கல் போடுகிறேன். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாம் அப்படியே கொஸ்டின்லேயே பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் இந்த 32க்கும் 4க்கும் நடுவில் மைனஸ் இருக்கு. மைனஸ் இருந்தால் இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் என்பது வகுத்தல். எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அங்கெல்லாம் வகுத்தல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 32க்கும் 4க்கு இடையில வகுத்தல் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கும் 12க்கும் நடுவில் பெருக்கல் இருக்கு. பெருக்கல் வந்துச்சுன்னா மைனஸ் போட சொல்லியிருக்காங்க. எங்கன்னா பெருக்கல் இருக்கோ அங்கே மைனஸ் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 4க்கும் 12க்கும் நடுவில் மைனஸ் போட்டுக்கிட்டேன். ஃபைனலாக இந்த இடத்துல 12/3 இருக்குது. வகுத்தல் வந்துடுச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் குறி போட சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் வகுத்தல் இருக்கோ அங்கே ப்ளஸ் குறி போட சொல்கிறாங்க. நான் ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதுதான் எழுதணும். சரிங்களா? ரைட்டு. இப்போ இதை எழுதிட்டு இதுக்கப்புறம் நம்ம போர்ட் மாஸ் விதிக்கு வரணும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், கொஷினில் இருக்கிறத எடுத்து போடக்கூடாது. அதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அங்கே பெருக்கல் போடுங்க, எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அங்கே வகுத்தல் போடுங்க அப்படின்னு. சரிங்களா? அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் வந்து போர்ட் மாஸ் விதிக்கு வரணும். கொஷினில் கொடுக்குற இதை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தப்பாக தான் வரும். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? ஓகே. இப்போ நம்ம போர்ட் மாஸ் விதிக்கு வரும். போர்ட் மாஸ் அவர்கள் என்ன சொல்றாப்ல, அதாவது எங்கெல்லாம் பார் இருக்கோ அதை முதல்ல சால்வ் பண்ணுங்க. பார் இருக்கா? இல்லை. ஓகே. எங்கெல்லாம் பிராக்கெட் இருக்கோ அதை சால்வ் பண்ணுங்க. பிராக்கெட் இருக்கா? இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வகுத்தல் இருக்கோ அதை சால்வ் பண்ணுங்க. வகுத்தல் தோ இருக்கு. மேபி இதுலேயே இன்னொரு வகுத்தல் இருந்தால் ஒவ்வொன்றா போடுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இது உதாரணத்துக்கு இந்த 3க்கும் 12க்கும் நடுவுலையும் வகுத்தல் வருது பண்ணா முதல் இதை சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? 2 இடத்துல வகுத்தல் வந்தால் ஏதாவது ஒரு வகுத்தலை முடிச்சுட்டு அடுத்த வகுத்தல் முடிச்சுட்டு தான் பெருகணும். சரியா?
ஓகேங்களா? ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நமக்கு ஒரு வகுத்தல் தான் இருக்குது. 32/4. இந்த 32/4 இப்படி எழுதலாமா? இங்கே பாருங்கள், 4ல் பாதி 2, 32ல் பாதி 16, 2ல் பாதி 1, 16ல் பாதி 8, அப்போ 8. ஓகேவா? இப்போ நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். அப்போ 25 × 8, அதுக்கப்புறம் இது வகுத்தாச்சா? இது பாருங்கள், இது முடிஞ்சிருச்சு வேலை. ஓகேங்களா? அடுத்தது -12 + 3. ஓகேவா? அவ்வளோதான். இப்போது நான் என்ன பண்ணிவிட்டேன், வகுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், பெருகணும். கரெக்டா? பெருக்கல் இருக்குதான்னு கேட்டது பாருங்க, 25க்கும் 8க்கும் பெருக்கல் இருக்குது. ஸோ அந்த 25 8 பெருகிடுங்க. 25 8 பெருக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா 25 25 50 50 50 100, 4 முறை போட்டால் 100, அப்போ 8 முறை போட்டால் 200. அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்க 200, அப்புறம் -12 + 3. ஓகேவா? ஒரு ஸ்டெப் எழுதிட்டேன். இப்போ அடுத்தது, இப்போ உங்கள் விருப்பம் தான், என்ன கூட்டிக்கிட்டோ கழிச்சுக்கிட்டு கூட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்துல 200ன்றது ப்ளஸ்ஸு, 3ன்றது ப்ளஸ்ஸு. கரெக்டா? 12ன்றது மைனஸு. மாற்றி பண்ணுறாதீங்க, சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை கூட்டிங்க, ஈஸியாக இருக்கும் இன்னும். அப்போ 200 கூட 3 கூட்டுங்க, 203 வரும். கரெக்டாக? இந்த இடத்துல இட்டுமா, 203 - 12 அம்புடு தான். சரிங்களா? அப்போது 203ல் 12 கழிச்சா எவ்வளோ வரும்? இப்போது 200ல் 10 கழிச்சா நமக்கு 190 வரும். ஓகேவா? 3ல் 2 கழிச்சா 1 வரும், அப்போ 191. அவ்வளோதான். சரிங்களா? 191 நீங்களே கழிங்க, கரெக்டாக வரும். ஸோ ஆன்சர் 191 இருக்குதா அப்படின்னு பார்த்தா பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. சரிங்களா? 191 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஸ்டெப்ஸ்லாம் நிறையலாம் வராது, ஏன்னா சின்ன சின்ன நம்பராக தான் கொடுப்பாங்க, பெருசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? சூப்பருங்க. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளாஸ் முடிச்சுட்டு டெஸ்ட் அடிச்சு பாருங்கள். டைமர் கொடுத்துருக்கேன், எவ்வளோ குயிக்காக அடிச்சு பார்க்குறேன்னு பாருங்கள். ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த கேள்வி 22/1/2022 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஏவுக்கு பதிலாக ப்ளஸ் எனவும், பிக்கு பதிலாக மைனஸ் எனவும், சிக்கு பதிலாக பெருக்கல் எனவும், டிக்கு பதிலாக வகுத்தல் எனவும் எடுத்துக்கொண்டால் 4b 3c 5a 30d 2 என்ற அமைப்பின் விடையை காண்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது இதுக்கு முன்னாடி ப்ளஸ்னா மைனஸ் போடுங்க, பெருக்கல்னா வகுத்தல் போடுங்கன்னா சொன்னாங்க. இந்த இடத்துல எழுத்தாக கொடுத்தாங்க. எங்கெல்லாம் ஏ இருக்குதோ அந்த இடத்துல ப்ளஸ் போட்டுடணும், எங்கெல்லாம் பி இருக்குதோ அந்த இடத்துல மைனஸ் போட்டுடணும், எங்கெல்லாம் சி இருக்கோ அந்த இடத்துல பெருக்கல் போட்டுடணும், எங்கெல்லாம் டி இருக்குதோ அந்த இடத்துல வகுத்தல் போட்டுடணும் அப்படின்னா இவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இது ஐச்சர், இது போன கணக்கு இல்லை. ஸோ ஐஸ்டி இப்போ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு அந்த நம்பர் மட்டும் எழுதிங்க, குழப்பம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அந்த ஏபிலாம் எழுதுறதை விட ஜஸ்ட் நம்பர் எழுதிட்டா ஈஸி. அப்போது 4b இருக்குது, அதை விட்டுருங்க. 3c இருக்குது, அதை விட்டுருங்க. 5a இருக்குது, விட்டு 30. அதுக்கடுத்து என்ன இருக்குது, டி இருக்குது, அதுக்கடுத்தது 2. ரைட்டா? அந்த எழுத்தெல்லாம் விட்டு நம்பரை மட்டும் எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன இருக்குது இங்கே பாருங்க, 4க்கும் 3க்கும் இடையில பி இருக்கு. பி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல மைனஸ் போட சொல்லியிருக்காங்க, மைனஸ் போட்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, 3க்கும் 5க்கும் இடையில சி இருக்கு. சி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே பெருக்கல் போட சொல்றாங்க, நான் பெருக்கல் போட்டுக்கிட்டேன். அடுத்தது 5க்கும் 30க்கும் இடையில ஏ இருக்குது. ஏ எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே கூட்டல் குறி போட சொல்கிறாங்க, கூட்டல் போட்டு. அடுத்தது 30க்கும் 2க்கும் இடையில டி இருக்குது. ஸோ டி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வகுத்தல் போட சொல்கிறாங்க, வகுத்தல் போட்டுட்டேன். அதாங்க. சரிங்களா? ஓகே, இப்போது இந்த சிம்பிள்ஸ் கரெக்டாக போட்டாச்சு. இதை கொஞ்சம் தெளிவாக போடுங்க, ஏன்னா இதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுடலாம். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா ஸ்டெப்ஸ் நிறைய வரும், குழப்பமாக இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை ஃபுல்லப் பண்ணுங்கள். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போர்ட் மாஸ் விதி எடுத்துக்கணும். போர்ட் மாஸ் என்ன பண்ண சொல்கிறாரு, எங்கன்னா ப்ராக்கெட் இருக்குதா, சாரி முதல்ல எங்கன்னா பார் இருக்கா அப்படின்னு பாருங்க. பார் இருக்கா? இல்லை. அதுக்கு அடுத்தது ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கன்றாங்க. ப்ராக்கெட் இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் வகுத்தல் இருக்குதா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. இருக்குது. அப்போ வகுத்துருங்க. எங்கே இருக்குது? இதோ பாருங்க, 30க்கும் 2க்கும் நடுவில் வகுத்தல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 30/2, 30/2 இப்படி கூட எழுதலாம். கரெக்டா? ஸோ அப்போ அடித்தா இதுக்கு இதில்
பாதி 1, 30 பாதி 15. ஸோ 15ன்னு வரும். நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிட்டா பெஸ்ட்டு. அப்போ 4 - 3 × 5 + 15. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, வகுத்ததுக்கு அப்புறம் பெருக்கணும். எங்கெல்லாம் பெருக்கல் இருக்கோ அதை முதல்ல சால்வ் பண்ணுங்க. அப்படி பார்த்தா இங்கே பாருங்க, 3க்கும் 5க்கும் நடுவில் பெருக்கல் இருக்குது. அப்போ 3 × 5 = 5. அப்போ இதை சால்வ் பண்ணலாமா? அப்போ 4 - 3 × 5 = 15 ப்ளஸ் ஆல்ரெடி 15 இருக்குது. கரெக்டா? ஃபினிஷ். இப்போ நீங்கள் கூட்டிக்கிட்டு கழிச்சுக்கிட்டு கூட்டிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், -15 + 15 ரெண்டுத்தையும் கூட்டினா 0 ஆகிடுமா? அப்போ இது அடிச்சிட்டா 4 மட்டும்தான் நிற்கும். அப்போ ஆன்சர் 4. அவ்வளோதாங்க. பாருங்கள், ரொம்ப ஸ்டெப் ஈஸியாக இருக்குது. 4 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நான் ஒரிஜினல் கேள்வியை எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு நம்பிக்கை வரணும், ரொம்ப ஈஸி அப்படின்னு. ரைட்டா? ரைட்டு. அடுத்த கேள்வி. அடுத்தது 2022 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? பெருக்கல் என்பது வகுத்தல், மைனஸ் என்பது பெருக்கல், வகுத்தல் என்பது ப்ளஸ்ஸு மற்றும் ப்ளஸ் என்பது மைனஸு எனில் பிராக்கெட். இதுதான் முக்கியம். இந்த ஏரியா தான் நமக்கு வச்சுருக்காங்க. ஸோ பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 - 15 = 19 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருக்கல் குறி போட்டு 8 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் குறி போட்டு 6 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. ரைட்டுங்களா? ரைட்டுப்பா. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ராக்கெட் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறோம். இன்கேஸ் பார் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இது வரைக்கும் கேட்கல, கேட்டால் தான் பண்ணோம். சரி, ஈஸி தான், பார்த்துக்கலாம். இப்போ முதல் வந்து நம்மளுடைய வேலை என்னென்னா, அந்த ப்ராக்கெட் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த 3, அதுக்கப்புறம் அந்த சிம்பிள் எழுதாதீங்க, 15ன்னு போட்டுங்க, அதுக்கப்புறம் 19ன்னு போட்டுங்க, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கேப் விட்டு 8 எழுதிங்க, அதுக்கப்புறம் 6 எழுதிங்க. ஓகேவா? இது எழுதிட்டேன். இப்போ ஏன்னா அந்த கொஸ்டினில் கொடுத்தது மறுபடியும் எழுதி என்ன பண்ண போகிறோம்? வேஸ்ட்டு தானே. டைரெக்டாக என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல 3க்கும் 15க்கும் நடுவில் மைனஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மைனஸ்னா பெருக்கல் குறி போட சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பெருக்கல் போட்டுங்க. ரைட்டா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது 15க்கும் 19க்கு இடையில் வகுத்தல் குறி இருக்குது. ஸோ வகுத்தல்னா நம்ம என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, அதை பாருங்கள். எங்கே வகுத்தல்னா கூட்டல் குறி போட சொல்லியிருக்காங்க. கூட்டிடுங்க. சரிங்களா? ஓகே, கூட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 19, அந்த ப்ராக்கெட் விட்டு அப்படியே வச்சுங்க, ப்ராக்கெட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ண சொல்கிறாங்க, 8. அதாவது 19க்கு 8க்கு இடையில் பெருக்கல் இருக்குது. பெருக்கல்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, பெருக்கல் எங்கே இருக்குதோ அங்கே வகுக்க சொல்லிட்டாங்க. அடடா, சரி வகுத்துருவோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8க்கும் 6க்கு இடையில் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ன்னா மைனஸ் போட சொல்லிடுறாங்க, மைனஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ இது எழுதிக்கிட்டா, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம எங்கே வேணாலும் கணக்கு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ டைரெக்டாக இந்த 8 எடுத்துன்னு வந்து இங்கே வகுத்துடக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, போர்ட் மாஸ் விதி பிரகாரம் முதல்ல பார் இருக்கான்னு பார்க்கணும். இன்கேஸ் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 8க்கும் 6க்கும் மேலே பார் இருக்குன்னு வச்சுங்க, முதல் 8ஐயும் 6ஐயும் கழிச்சிடணும். அதான் ரூலு. ஓகேவா? தலை மேலே கோடு இருந்தா. பட் இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன் புரியத்துக்காக. ஓகேவா? சரி, அது இல்லை. ஸோ பார் இல்லை, விட்டுருங்க. அதுக்கப்புறம் ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள். ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 3, 15, 19 இதுதான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே. இப்போ ப்ராக்கெட்குள்ள இங்கேயும் ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்கணும். என்னன்னா, இப்போ அங்கே பாருங்க, இப்போ நீங்கள் பாருங்க, கண்டதை செய்யக்கூடாது. ப்ராக்கெட்டுக்குள்ள 3 நம்பர் இருக்கா, 3 நம்பரில் இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள ஃபஸ்ட்டு பார் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இன்கேஸ் இப்படி பார் இருக்குன்னா அவள் 15, 19 கூட்டுங்க ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம். ப்ராக்கெட்டுக்குள்ளேயே ப்ராக்கெட் கொடுப்பாங்க சம்டைம். இந்த பாருங்க, இப்படி கொடுக்குறாங்க. இந்த 15க்கு 19க்கு ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ 15, 19 ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். புரியுதா? ரைட்டு. அப்போ அதில் இல்லை. அதுக்கு அடுத்தது வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும். எதே ப்ராக்கெட்டுக்குள்ளேயே வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் முக்கியம். ஸோ அப்போ பார்த்தா வகுத்தல் இருக்குதா, இல்லை, அப்போ விட்ருங்க. அதுக்கு அப்புறம் பெருக்கலுக்கு தான் பார்க்கணும். இருக்குது 3க்கும் 15க்கு பெருக்கல் இருக்குது, அது தாங்க சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா? அடடா. அப்போ 15 எவ்வளோ, 15 30 30 ஒரு 15 45 45 ப்ளஸ் 19. இது ஸ்டெப்பு. இது ப்ராக்கெட்டுக்குள்ளே. புரியுதா? சூப்பர். அதுக்கடுத்தது இப்போ 45 கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, 19 கூட்டுருங்க, 64 அப்படின்னு வரும். அப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே 64 வரும். சிங்கிள் நம்பராக வந்தால் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஓகேங்க. இதுதான். ஏன்னா சம்டைம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த 15, 19 கூட்டு பெருகினீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஒரு எங்கே போனாலும் அந்த ரூல் பிரகாரம் தான் போகணும், ப்ரியாரிட்டி பிரகாரம் தான் போகணும். ஓகே.
ஓகேப்பா இப்போ புரியுது. அப்போ 64 ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். வகுத்தல் 8 அதுக்கப்புறம் -6 கரெக்டா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 3 நம்பர் இருக்குல்ல, இதில் பார் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை. இப்போ ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை. அதுக்கப்புறம் வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. அப்போ போருங்க, 64க்கும் 8க்கும் இடையில வகுத்தல் இருக்குது. அப்போ இந்த 2 நம்பரை வகுத்துருங்க. 1 8 8 8 8 64 வரும். அவ்வளோதாங்க. அப்போ 8 - 6 அவ்வளோதான். 8ல் 6 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 2. அவ்வளோதானங்க. 6னா 7 8 ஆமாம் 2 தான் வரும். +2 அது முக்கியம். ஏன்னா -2 +2 பாருங்கள். 8 தான் ப்ளஸ் இருக்குது. அப்போ +2 தான் வரும். இப்போ பாருங்களேன், அட்டகாசமாக வந்துச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி இருக்கிறதுலையே. இப்போ நீங்கள் சில கணக்கெல்லாம் இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க்கெல்லாம் மேலே ஒரு 4 டிஜிட் இருக்கும், கீழே ஒரு 4 டிஜிட் இருக்கும், போட்டு வகுத்து பெருக்கி என்னென்னவோ பண்ணிங்கடா போட்டு டைம் போயினே இருக்கும். அதில் பாதியாக்கி இது பண்ணுன்னு. பட் இது ரொம்ப ஈஸி. ஆனால் ரூல் பிரகாரம் போனால் ரொம்ப ஈஸி. ரூலை மாற்றிட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதுக்கு தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் 20 கொஷினும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 20 கொஷின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் போடலாம். ஓகே, கிளியரா? கிளியர்ப்பா. சரி, கிளியர்னு சொன்னதால ஒரு மார்க்கை தள்ளி விடுவோம். போடுங்க. ஏ என்பது அப்படியே இப்போ நான் சொல்லும் போதே அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு பேப்பர் பெண்ணெல்லாம் எடுத்துங்க. நான் அப்படியே சொல்லும் போது நீங்கள் அப்படியே நம்பரை போட்டு அடிச்சு பாருங்க, ஆன்சர் வந்துடும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ அப்படியே நான் முடியத்துக்குள்ளே போடலாம். அவ்வளோ ஈஸி தான். சரிங்களா? எப்படின்னா, ஏ என்பது ப்ளஸ்ஸு, பி என்பது மைனஸு, சி என்பது பெருகல் மற்றும் டி என்பது வகுத்தல் எனில் 2C 15B 7A 100D 10 இன் மதிப்பு என்ன? அவ்வளோதான். இப்போ அதை என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு முறை எழுதிட்டீங்களா? அதில் சி பி எல்லாம் விட்டுருங்க. விட்டு இப்போ சி எங்கே இருக்கோ அங்கே பெருக்கல் போடுங்க, பி எங்கே இருக்கோ கழித்தல் போடுங்க, ஏ எங்கே இருக்கோ ப்ளஸ் போடுங்க, டி எங்கே இருக்கோ வகுத்தல் போடுங்க. அப்போ போர்ட் மாஸ் விதி பிரகாரம் சால்வ் பண்ணுங்க. கரெக்டாக வரும். ஆப்ஷன் ஏ 24, பி 26, சி 33, டி 36. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏன்னா நான் 6 சம் ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். இங்கே நம்பர் கொடுக்கல, இந்த நம்பர் போட்டுங்க, எக்ஸாம் நம்பரை 138 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்ஷன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 138 தானே? எஸ், 138. ஆப்ஷன் பி வந்து 26 அப்படின்னு ஹோம்ஒர்க் கொடுங்க. ஸோ கரெக்டாக இருந்தால் நான் குட் கொடுக்குறேன். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட். இப்படி தான் எழுதணும். ஏன்னா நான் 6 கொஷின் கொடுக்கும்போது நீங்கள் பாட்டுன்னு ஏ பின்னு எதுனா நான் எதுன்னு வைக்கிட்டேன். சரிங்களா? ரைட்டு. வாங்கோ. அடுத்தது ஹோம்ஒர்க் தான். 126வது கேள்வி ஹோம்ஒர்க். சரிங்களா? 126ன்னு போட்டு ஆப்ஷன் ஏவா பியா சியான்னு போடுங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பி என்பது ப்ளஸ்ஸு என்பதையும், Q என்பது பெருக்கல் என்பதையும், R என்பது ப்ளஸ் என்பதையும், S என்பது மைனஸ் என்பதையும் குறித்தால் 18Q 12P 4R 5S 6 என்பதின் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ 50, பி 53, சி 54, டி 59 போடுங்க. அடுத்தது இது நானே போட்டோமா? போட்டுருவோம். என்னன்னா இங்கே பாருங்க, இது கொஞ்சம் கொஷின் இதுதான். இது நம்ம முதல்ல நத்தணுமா என்ன? இல்லையே. ஓ, இது ஆமாம், ஃபஸ்ட்டு கணக்காக இன்ட்ரோ நடத்தணும்ல, அது மேலே இருக்கிற இங்கே இருக்கிற கணக்கு நடத்தணும். சரி ரைட். இருங்க, இதெல்லாம் ஹையஸ்ட் கொஷின் படிக்கிறேன். ஓகே, ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 26/12/2022 டிஎன்பிசியில் 2 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இது தனி, இது தனி. நீங்கள் தனித்தனியாக போட்டு தான் வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் ஈஸி. சரிங்களா? ஓகே. என்ன சொல்கிறாங்க, கீழ்கண்டவற்றை கவனித்து விடையளிக்கவும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 4 - 1 வகுத்தல் 32 பெருக்கல் 2 ப்ளஸ் 10 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வகுத்தல் சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 7 வகுத்தல் 3 -8 பெருக்கல் 4 -7 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு கேள்விக்குறி. சத்தம். இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆமாம், கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, மைனஸ் என்பது ப்ளஸ் எனவும், ப்ளஸ் என்பது மைனஸ் எனவும், வகுத்தல் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும் கொண்டால் வரும் மதிப்பு காணவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தோம்னே பயப்படாதீங்க. முதல் கொஷினை பார்த்து பயப்படாது. இதில் நமக்கு நல்லா தெரியுது, இந்த ப்ளஸ்ஸு மைனஸு அப்புறம் பெருக்கல் வகுத்தல் ப்ராக்கெட்டு எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம போர்ட் மாஸ் விதியை வச்சு தான் அதை சால்வ் பண்ணோம், ஈஸியாக பண்ணிடலாம்.
இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா அது பாருங்களேன், இந்த ப்ராக்கெட்டை முதல்ல சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், முதல் போர்ட் மாஸ் என்ன சொல்கிறாரு, பார் இருக்கான்னு பார்க்க சொல்கிறாரு. பார் இருந்தால் பார் சால்வ் பண்ணும். பட் பார் இந்த கொஷனில் இல்லை. அதுக்கு அடுத்தது ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணும். 2 ப்ராக்கெட் இருந்தால் எனிதிங் ஏதாவது ஒரு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த ப்ரொசீஜருக்கே போகணும். அப்படி தானே நான் சொன்னேன். அப்போ 2 இடத்துல ப்ராக்கெட் இருக்கிறதால நம்ம முதல் இதை சால்வ் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஆனால் முக்கியமாக இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த நம்பரை வச்சுட்டு போகக்கூடாது. அதாவது இந்த இதில் சிம்பிளை மாற்றணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 4 1 32 அதுக்கப்புறம் 2 10ன்னு போட்டுக்கிறேன். மறுபடியும் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இதை நம்ம மடித்து எழுதலாமா? இடம் இல்லைல்ல, இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? அங்கே நீட்டாக எழுத முடியாது. சரிங்களா? 7 அதுக்கப்புறம் 3 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 4 ஃபைனலாக என்ன இருக்குது 7. சரிங்களா? இதாக இருக்குது. ஓகேவா? ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சிம்பிளை முதல் மாற்றிடும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பதஷ்டத்தில் அந்த கொஷனில் இருக்கிறதே போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க, மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் போட சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். நான் ஒவ்வொன்றா பொறுமையே வரேன், குழப்பம் இல்லாமல். அடுத்தது 1க்கும் 32க்கும் நடுவில் வகுத்தல் இருக்குது. வகுத்தல் வந்தால் பெருக்கல் போட சொல்கிறாங்க, இங்கே பெருக்கல் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 32க்கும் 2க்கும் நடுவில் பெருக்கல் இருக்குது. பெருக்கல் வந்துச்சுன்னா என்ன போட சொல்லியிருக்காங்க, வகுத்தல் போட சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அதை வகுத்துருங்க. சரிங்களா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் 10க்கும் இடையில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ்ன்னாவே இங்கேயே சொல்லிட்டாங்க, மைனஸ் போட சொல்லியிருக்காங்க, மைனஸ் போட்டுங்க. ஓகேவா? கிளியரா? அடுத்தது இங்கே பாருங்கள், அடுத்ததுக்கு வருவோம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 7க்கும் 3க்கும் நடுவில் வகுத்தல் இருக்குது. வகுத்தல் அப்படின்னு சொல்லிட்டா பெருக்கல் போடணும், இதை பெருக்கல் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3க்கும் 8க்கும் நடுவில் மைனஸ் இருக்குது. மைனஸ் வந்துட்டாவே என்ன போட சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் போட சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் குறி போட்டுக்கிட்டேன். அப்புறம் 8க்கும் 4க்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் இருக்குது. பெருக்கல் வந்துட்டா நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, பெருக்கல்னா வகுத்தல் போட சொல்லியிருக்காங்க, வகுத்தல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் 4க்கும் 7க்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் இருக்கு. மைனஸ் சிம்பிள் தான் என்ன பண்ண சொன்னாங்க, பிளஸ் சிம்பிள் போட சொல்லியிருக்காங்க, இங்கே போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கு அடுத்தது முக்கியமாக இந்த 2 பிராக்கெட்டுக்கு நடுவில் வகுத்தல் இருக்குது. வகுத்தல்னா பெருக்கல் போட சொல்றாங்க, அது முக்கியம், ரொம்ப முக்கியம். இதை முதல்ல எழுதிருங்க. சரிங்களா? இப்போ இதுதான் கரெக்ட். இப்போ நீங்கள் தாராளமாக எடுத்து கடகடன்னு போடலாம். ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஷனோடு போட்டிங்கன்னா தப்பாயிடும். முதல்ல என்னென்ன மாற்றணுமோ மாற்றியாச்சு. இப்போ இதுதான் கேள்வி. சரிங்களா? அப்போ முதல்ல இந்த ப்ராக்கெட்டை கண்டுபிடிப்போம், நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை கண்டுபிடிப்போம். அப்போ இதுக்கு ஒரு மதிப்பு வரும், இதுக்கு ஒரு மதிப்பு வரும். இந்த 2 மதிப்பு பெருக்குனா ஆன்சர். அவ்வளோதாங்க. ஏன்னா இடையில பெருக்கல் இருக்குது. ஆக்சுவலி கொஸ்டினில் வகுத்தல் கொடுத்துருக்காங்க, வகுத்தல்னா பெருகணும்ல, அவ்வளோதான். புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? பெரிய கணக்கு இல்லை, குழப்பிக்காதீங்க, பயப்படாதீங்க. முதல்ல குழப்பத்தை விட பயம் தான் உங்களுக்கு அதிகம். முதல்ல என்ன பண்ணலாம், 1 by 1 வந்துடும். இது இருங்க, இதெல்லாம் போன கணக்குது, அழிச்சு விட்றேன். அஷ்டனா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதை எடுத்துக்கணும். 4, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் 4 + 1 × 32 வகுத்தல் 2 - 10. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ப்ராக்கெட் அதாவது போர்ட் மாஸ் என்ன சொல்றாரு, பார் இருந்தால் பார் சால்வ் பண்ண சொல்றாங்க, பார் இல்லை. அதுக்கு அடுத்தது ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட் சால்வ் பண்ண சொல்றாங்க. 2 ப்ராக்கெட் இருக்குது. அப்போ முதல் ப்ராக்கெட் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம எதை எடுக்கணும், ப்ராக்கெட்டுக்குள்ள பார் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை. ப்ராக்கெட்டுக்குள்ள இன்னொரு ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை. அப்போ அதுக்கு அடுத்தது ப்ராக்கெட்டுக்குள்ள வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும். வகுத்தல் வந்து 32 வகுத்தல் 2ன்னு இருக்குது. அதாவது 32 வகுத்தல் 2ன்னு போடலாமா? கரெக்டா? ரைட்டு, அடிச்சு கொடுங்க. அடிச்சிட்டா 2ல் பாதி 1, 32ல் பாதி 16ன்னு வரும். இப்போ நான் ஸ்டெப்புங்க கீழே எழுதுறேன். சரிங்களா? அப்போது 4 + 1 இன்ட்டு இப்போ 32ல் 2 வகுத்தா 16ன்னு வரும். நெக்ஸ்ட்டு +10. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ வகுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது பெருக்கல் இருந்தால் பெருக்கணும். 1க்கும் 16க்கும் இடையில தான் பெருக்கல் இருக்குது. அப்போ 1 16 பெருக்குனா 16 தான் வரும். அப்போ 4 + 16. இங்கே ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல மைனஸ் தானங்க இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. மைனஸ், இது ப்ளஸ் இல்லை. சரிங்களா? நம்ம மைனஸ் தானே, -10. ஓகேவா? புரியுதுங்களா? இங்கே பாருங்க, ஏன்னா நான் எழுதும் போது 2க்கும் 10க்கும் இடையில மைனஸ் தான் வருது. ஓகேவா? ஓகே. அப்போ இங்கே பாருங்க, 4ல் 10 கூட்டி, அதாவது கூட்டிக்கிட்டு கழிச்சிக்கலாம், கழிச்சிக்கிட்டு கூட்டிக்கலாம், ஒரு சாய்ஸ் தான். 16ஓட 4 கூட்டினா 20ன்னு வருங்க.
20ல் 10 கழிச்சா 10ன்னு வருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எதை முடிச்சிட்டேன்? இது ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன், எனக்கு 10ன்னு கிடைக்குது. இப்போ ரெண்டாவது ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணலாமா? வாங்க. இது நம்ம போன கணக்கு பார்த்தோம் சரிங்களா, முதல் பார்த்த கணக்கு. இது அடிச்சிட்டேன். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ப்ராக்கெட் பண்ணலாம். 7 × 3 + 8 வகுத்தல் 4 + 7. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே முதல் பார் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அதுக்கு அடுத்தது ப்ராக்கெட் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அதுக்கப்புறம் பார் பார்த்தாச்சு, ப்ராக்கெட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வகுத்தல் இருக்கான்னு பார்க்குறேன். 8க்கும் 4க்கும் இடையில் வகுத்தல் இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே வந்துடுறேன். 8/4ன்னு போடலாம். ஒரு நாள் என்னங்க 2ன்னு வந்துடும். ஸோ பாதி. அப்போ இந்த நம்பர் எழுதிக்கலாமா? எழுதித்து பெஸ்ட்டு. அப்போது இங்கே பாருங்கள், 7 × 3 இதை இங்கே எழுதிக்கிறேன் குழப்பிக்காமல். 7 × 3. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், நம்ம சுருக்கிட்டோம்ல, வகுத்துட்டோம்ல. இங்கே பாருங்கள், 8/4 அதான் சுருக்கி 2ன்னு வந்துச்சு. அப்புறம் +7 இருக்குது சரிங்களா. ஸோ அப்போது இந்த இடத்துல இருங்க, மறுபடியும் சிம்பிள் பார்த்துட்டு வேறு. +7 +7 பாருங்க, +2 +7. புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா, வகுத்தாச்சு, பெருக்கல் இருந்தால் பெருக்கணும். பெருக்கல் இருக்குது, 7 × 3 = 21. அப்போ 21 + 2 + 7. அவ்வளோதான். இப்போ எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது. 21 கூட 2 கூட்டினா 23 வரும். 23 7 கூட்டினா 30ன்னு வருது சாமி. அவ்வளோதாங்க, மொத்தமாக இது முடிச்சிட்டேன். பாருங்கள், ஈஸி தானே. ஸோ இப்போது இது ஃபுல்லாக முடிச்சு எனக்கு 30ன்னு வந்துச்சு. அப்போது முதல் ப்ராக்கெட் 10, ரெண்டாவது ப்ராக்கெட் 30, நடுவில் பெருக்கல் இருக்குது. கரெக்டாக இப்படி தானே இருக்குது. 10 × 30ன்னு இருக்குது. 10 கூட 30 பெருக்குனா 300. கரெக்டாக. ஒரு 3 2 0 போட்டால் 300. அவ்வளோதாங்க. இப்போ 300 இருக்கா அப்படின்னு போய் பார்ப்போம். ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக. நான் பொறுமையாக எடுத்து சொன்னேன், பட் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா. புரியுது தானே? புரியுதுங்க. போகலாமா? போவோம் வாங்க. அடுத்த கேள்வி சரிங்களா. ஓகே, உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன், பட் இது பெரிய கேள்விலாம் இல்லை, கன்ஃபியூஷன் வேண்டாம். நீங்கள் ஒரு முறை எழுதி பாருங்கள், தெளிவாக புரியும். நான் எடுத்து போகிறதால இருக்குது. ஜஸ்ட்டு வகுத்துக்கணும், பெருக்கணும், கூட்டணும், கழிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது இங்கே பாருங்களேன். 8 என்பது பெருக்கல், சி என்பது வகுத்தல், பர்சன்டேஜ் என்பது ப்ளஸ்ஸு, மற்றும் டாலர் சிம்பிள்ன்றது மைனஸு எனில் 6% 12C 3 8 8 டாலர் சிம்பிள் 3. ஓகே. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்னா, எங்கெல்லாம் 8 இருக்கோ அங்கே பெருக்கல் போடுங்க, எங்கெல்லாம் சி இருக்கோ அங்கே ப்ளஸ் போடுங்க, எங்கெல்லாம் பர்சன்டேஜ் இருக்கோ அங்கே ப்ளஸ் போடுங்க, எங்கெல்லாம் டாலர் சிம்பிள் இருக்கோ அங்கே மைனஸ் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 6 12 3 8 3 ரைட்டாக. ஓகே, இதான் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ சிம்பிள் எல்லாம் என்ன பண்ண போகிறேன், அதாவது இங்கே என்ன இருக்குது, 8ன்னு இருக்குது. 8 இருந்தால் இந்த இடத்துல இங்கே முதல் பர்சன்டேஜ் இருக்குது. எப்படி பார்த்துருவோம், 6க்கும் 12க்கும் இடையில் பர்சன்டேஜ் இருக்குது. பர்சன்டேஜ்னால் தெளிவாக சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் சிம்பிள் போடணும். அடுத்தது 12க்கும் 3க்கும் இடையில் சி இருக்குது. சி வந்துட்டா என்ன சொல்லியிருக்காங்க, வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வகுத்துட்டேன், வகுத்தல் சிம்பிள் போட்டேன். அடுத்தது 3க்கும் 8க்கும் இடையில் 8 இருக்குது. 8ன்னா பெருக்கல் குறிப்போட சொல்கிறாங்க, போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 8க்கும் 3க்கும் நடுவில் டாலர் சிம்பிள் இருக்குது. டாலர் சிம்பிள்னால் மைனஸ் போடணும். இவ்வளோதாங்க. இது போட்டாச்சா? இப்போ பாருங்கள், கடன்னு போடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம இந்த சம்மில் பார் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை. பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை. வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும், இருக்குது. எதில்? 12 கூடியும் 3 கூடி வகுத்தல் இருக்குது. அப்போ 12 3ஆல் வகுங்க. 1 3 3 4 3 12. அப்போ அப்படியே எழுதுங்க. அப்போ நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். 6 + 4 ஏன்னா வகுத்தாச்சு இன்ட்டு 8 - 3. இப்போது அடுத்த ஸ்டெப் வந்துடுவோம். வகுத்ததுக்கு அப்புறம் பெருக்கல் இருந்தால் பெருக்கணும். பெருக்கல் எதில் இருக்குது? 4க்கும் 8க்கும் இடையில் இருக்குது. அப்போ நீங்கள் 4ஐயும் 8ஐயும் பெருக்கணும். 4 8 எவ்வளோ? 8 8 16 16 32. அப்போ 6 + 32 - 3. இப்போது கூட்டிக்கிட்டும் கழிச்சிக்கலாம், கழிச்சிக்கிட்டும் தாராளமாக கூட்டிக்கலாம். நான் கூட்டிக்கிட்டே கழிச்சிக்கிறேன். அப்போது 6 கூட பார்த்தீங்கன்னா 32 கூட்டினா 38 அப்படின்னு வரும். 38ல் 3 போனால் ஆன்சர். அவ்வளோதான்.
38ல் 3 போனால் 35. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. 35 இருக்குதா பாருங்க, எவ்வளோ வேகமாக வந்துச்சு பாருங்க. 35 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதான். தெளிவாக புரியுதுங்களா? அடுத்த கணக்கு. அடுத்தது இப்போ உங்களுக்கு ஹோம்மார்க் கொடுக்குறேன், எழுதுங்க. 136வது கேள்வி ஹோம்மார்க். பி என்பது வகுத்தல், Q என்பது பெருக்கல், R என்பது கூட்டல், S என்பது மைனஸு எனில் 18Q 12B 4R 5S Rன் மதிப்பு காண்க யாதுன்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ 36, பி வந்து 52, சி வந்து 59, டி வந்து 65. போடுங்க. இது 9/12/2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அடுத்தது இதுவும் உங்களுக்கு ஹோம்மார்க் தான். 6/1/2024 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பிளஸ் என்பது பெருக்கல், மைனஸ் என்பது வகுத்தல், பெருக்கல் என்பது பிளஸ், வகுத்தல் என்பது மைனஸ் குறித்தால் 12 - 3 அதுக்கப்புறம் பிளஸ் 5 பெருக்கல் 20 மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ 40, பி 100, சி 29, டி 39. போடுங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலும் ஹோம்மார்க் கொடுக்குறேன். இதுவும் ஈஸி தான். 20/7/2025 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இதில் நான் எப்படி சொல்கிறேன்னு தெளிவாக சொல்கிறேன். இது வந்து இப்படிலாம் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்கலாம் கன்ஃபியூஷன் ஆகணும். ப்ளஸ்ஸு கமா மைனஸு கமா பெருக்கல் மற்றும் வகுத்தல் ஆகிய குறியீடுகளுக்கு பதிலாக முறையே ஏ, பி, சி மற்றும் டி ஆகிய ஆங்கில எழுத்துக்கள் இடம் மாற்றப்பட்டுள்ளது. அப்படின்னா 4B 3C 5A 30D 2 என்ற வடிவமைப்பின் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 4, பி வந்து 8, சி 12, டி வந்து 16. ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ப்ளஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏவை நான் போட்டேன், மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல பியை நான் போட்டிருக்கேன், பெருக்கல் இருக்க வேண்டிய இடத்துல நான் சியை போட்டிருக்கேன், வகுத்தல் இருக்க வேண்டிய இடத்துல டியை நான் போட்டு உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஏ இருக்கிற இடத்துல ப்ளஸ் போட்டுருங்க, பி இருக்கிறதுல மைனஸ் போடுங்க, சி இருக்கிறதுல பெருக்கல் போடுங்க, டி இருக்கிறதுல வகுத்தல் போட்டு சுருகி பார்த்தா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, புரியுதுங்களா? போடுங்க. ஈஸி தானே? ஸோ நான் 5 சம் நடத்திட்டேன், 6 சம் கொடுத்துருக்கேன். பெரிய வீடியோவாக இருக்கும், பட் ஒரே வீடியோவில் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் சொல்லிட்டேன். இதில் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டிருக்காங்க, அதை அடுத்த வீடியோவில் நான் நடத்துகிறேன். சரிங்களா? இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு இந்த சாப்டர் முடிச்சிடலாம். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க, மறக்காமல் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுங்க, மறக்காமல் ஹோம்ஒர்க் செம்ம கொடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மறக்காது. நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, எனக்கு நீங்கள் நடத்தும் போது புரியுது, எக்ஸாமில் கேட்டால் புரிய மாட்டேதுன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலன்னு அர்த்தம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்துருச்சுன்னா எக்ஸாமில் கரெக்டாக ஞாபகம் வரும். சரிங்களா? நீங்களா பயிற்சி பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் வரும். சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.